உறவுகளே இங்கே பாருங்கள், சுற்றியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனப்பகுதி தான். இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் கட்டின ஒரு பாலம் ஒன்று இருக்குதுங்க. பயங்கரமான பாலம். திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் போகிறக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த பாலம் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இந்த பாலத்தில் வந்து அதிகமான தண்ணிகள் போகிறங்காட்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பாலம் கட்டி இது மூலிமா வந்து கடந்து வந்திருக்காங்க. வருஷம் மாசி மாதம் கோயிலோட திருவிழா அப்போ மட்டும்தான் நம்ம இங்கே வர முடியுங்க. மற்ற டைமெல்லாம் வர முடியாதுங்க. 3 நாள் தான் அனுமதிங்க. அதுவும் டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 வாகனங்களுக்கு தான் உள்ள அனுமதிங்க. இந்த இடத்த அந்த சமயத்துக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இங்கே தான் சாமி அழைச்சிட்டு போவாங்க. அதனால இங்கே வந்து வழிபடுறதுக்கு மட்டும் அனுமதி இருக்குது. இதோட வழிபாட்டு முறைங்கிறதுங்க பல 100 ஆண்டுகளாக இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வாகனங்கள் தான் வரணும், இந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு வழிமுறைகள்லாம் வகுத்துருக்குறாங்க. அதுபடி தான் நம்ம வந்துட்டு போவோம். வந்துட்டு நம்ம தட்டினா கூட தட்ட முடியாதுங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ கட்டுற பாலமெல்லாம் உங்களுக்கே தெரியும், நிறைய இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புழுங்கிட்டு போயிடுது. இங்கே பாருங்கள், சரிங்களா? ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு எவ்வளோ தண்ணி வந்துட்டு இந்த பாலத்தில் போயிருந்தா இப்படி ஒரு அமைப்பான பாலம் வந்துட்டு இங்கே கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள். பிரிட்டிஷ்காரங்க தான் வந்துட்டு நம்மளுக்கு பாலத்தை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளோ ஒரு வடிவமைப்பாக கல்லுகள் எல்லாமே வச்சு சுண்ணாம்பு தூளெல்லாம் போட்டு நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் போட்டு எவ்வளோ ஒரு அழகான பாலம்னு பாருங்க. தடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் இருக்குதுங்க. அங்கேருந்து நேராக வந்து இந்த பக்கம் இப்படியே வந்து இந்த பக்கம் தாண்டி மைசூர் போகிறதுங்க, சரிங்களா? ஸோ நல்லா இருக்குது பாருங்கள் மக்களே. இதுக்காக வந்துட்டு எத்தனை பேர் உழைப்பு போட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய பாலம் கட்டுறக்கு ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். பெரிய விஷயங்க மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ மதகு இருக்குதுன்னு பாருங்கள். சின்ன மதகு, அப்புறம் ஒரு பெரிய மதகு, இன்னொரு பெரிய மதகு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மதகு.